வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பீக்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ காரத்துக்கு 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். பாசி பருப்பு போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. சும்மா கையில் தெளிச்சு விட்டா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்க பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. இந்த பீக்கங்காய் பொரியல் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. அப்போதான் நம்மளுக்கு உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். முகமெல்லாம் நல்லா பளபளன்னு இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.